பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்மளோட வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுளுக்கு பிரியமா வாழணும், நற்கிரியைகள் செய்யணும் அப்படின்லாம் நமக்கு ஆசை. ஆனா ஒவ்வொரு நாள் நீங்க கவனிச்சு பாருங்க, நம்மள அறியாமலே நம்ம விழுந்து போகிறோம். கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றோம். அப்ப இதுலேருந்து வெளிய வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொலோசியர் 1:10 பார்த்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த தேவனோட அதாவது பவுல் வந்து கொலோசிய பட்டணத்துல இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. இந்த தேவனை அறிகிற அறிவுல அவங்க வளரணும். அப்படி அவங்க வளரும்போது அவங்க நற்கிரியைகள் செய்கிறவங்களாக நற்கிரியைகள் செய்து கனிகள் தரக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கு இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமா, கடவுளுக்கு பிரியமாக, கடவுளுக்கு அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு பாத்திரம், கடவுளுக்கு பாத்திரராக அவங்க வாழுவாங்களாம். அதுக்காக அவர் ஜெபிக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் அவருக்கு பிரியமாக வாழணும். கடவுளுக்கு பிரியமான பாத்திரம் இவங்கன்னு மற்றவங்க சொல்லணும். இவங்க நற்கிரியைகள் செய்கிறாங்க, நற்கனிகள் தராங்கன்னு சொல்லணும். அதுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தேவனை அறிகிற அறிவில் வளரணும். இதுக்கு என்ன செய்யணும்னா, அதிகமாக வேதத்தை வாசித்து மெடிடேட் பண்ணுங்கள். அந்த அறிவில் நீங்கள் வளருவீங்க. இந்த காரியங்களும் உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.